தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே முன்விரோதத்தால் பெரியப்பா மகனை நண்பர்களுடன் சேர்ந்து தம்பியே சரமாரியாக வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பதைபதைக்க வைத்த கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள வட்டாளூர் பகுதியைச் சேர்ந்தவர் 24 வயதான பார்த்திபன். லாரி டிரைவரான இவர் பாவூர் சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் இருந்து கேரளாவுக்கு காய்கறி லோடு ஏற்றிச் செல்வது வழக்கம். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன் பார்த்திபன் முத்துகிருஷ்ணபேரி கிராமத்தில் நடைபெற்ற கோவில் திருவிழாவை பார்க்கச் சென்றார். அதன் பிறகு அவர் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. பதறிப்போன அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவரை ஊர் முழுவதும் தேடி வந்தனர். இந்நிலையில் முத்துகிருஷ்ணபேரிக்கு செல்லும் காட்டுப்பகுதியில் இளைஞர் ஒருவரின் சடலம் கிடப்பதாக பாவூர் சத்திரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது தலையில் அரிவாளால் வெட்டப்பட்ட நிலையில் பார்த்திபன் இறந்து கிடந்தது தெரிய வந்தது. அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறாய்விற்காக தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை சம்பவம் நடந்த இடத்தைச் சுற்றி ஏதேனும் ஆயுதங்கள் உள்ளதா என போலீசார் தேடி பார்த்தனர். சம்பவ இடத்தில் ஒரு தடயமும் கிடைக்காத நிலையில் போலீசார் விசாரணையில் இறங்கினர். பார்த்திபனை கொலை செய்யும் அளவுக்கு அவர் யார் மீது விரோதம் இருந்து வந்தது என விசாரணையை தீவிரப்படுத்தினர். விசாரணையில் பல உண்மைகள் போலீசாருக்கு தெரிய வந்தது. படுகொலை செய்யப்பட்ட பார்த்திபன் டிரைவராக வேலை பார்த்து வந்தாலும் ஊருக்குள் அவ்வப்போது பல்வேறு அடிதடிகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். இவர் மீது பாவூர் சத்திரம் காவல் நிலையத்தில் மட்டும் 15க்கும் மேற்பட்ட அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதனிடையே பார்த்திபனின் சித்தப்பா பாலகிருஷ்ணனின் மகன் பாஸ்கர், அவரது நண்பரான குமார் ஆகியோருக்கும் பார்த்திபனுக்கும் இடையே கடந்த சில மாதங்களாகவே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இவர்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் கடந்த வாரம் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாவூர் சத்திரம் போலீசார் 2 தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில்தான் கோவில் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு திரும்பிய பார்த்திபன் சித்தப்பா மகன் உள்ளிட்டோரிடம் காட்டுப்பகுதியில் தகராறில் ஈடுபட்டுள்ளார். ஆத்திரமடைந்தவர்கள் தனியாக சிக்கிய பார்த்திபனை அரிவாளால் தலையில் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்விரோதம் காரணமாக பெரியப்பா மகனை நண்பர்களுடன் சேர்த்து தம்பியை கொலை செய்துள்ள சம்பவம் பாவூர் சத்திரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.